ஹலோ. என்ன இனியா, உன் ஃபேக்டரி அதான் அந்த ராசாத்தி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினாலே ஃபுட் ஃபேக்டரி, அது உன் கண்ணு முன்னாடியே நொறுங்கிக்கிட்டு இருக்கா. எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் அந்த ஆண்டவனோட விதி. என்ன சத்தமே இல்ல? பாவம் அழுதுகிட்டு இருக்கியா? என்ன பண்றது, கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரி நொறுங்கும் போது அழுக வரதானே செய்யும். நான் கூட உன்னை சும்மா விடலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ என்கிட்டயே சவால் விட்டியா? அதான் என் ஆளுங்களை விட்டு உன் ஃபேக்டரிய நொறுக்க வச்சுட்ட. எப்படி ஆளுங்க நல்லா உடைக்கிறாங்களா? அண்ணி, எனக்கு தான் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்னா இங்க உடஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஃபேக்டரி இல்ல, நீங்க அனுப்பின ஆளுங்களோட கையும் காலும் தான். என்னது, அடி வாங்குறானுங்களா? ஆமா, அப்புறம் அடிக்காம ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை தான் பிள்ளைங்கன்னு போய் சொன்னா, அதான் எங்க ஃபேக்டரி வேலை பார்க்குற அக்காங்க எல்லாம் அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. இன்னும் ராசாத்தி ஜெயில தான் இருக்கா, அத மறந்துடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ. அப்புறம் முதல்ல நீங்க அனுப்பின ஆளுங்களுக்கு என் ஃபேக்டரியோட காசு கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கை காலை சரி பண்ணவும் பணம் கொடுத்துருங்க. பாவம் உங்க பேச்சை கேட்டு தானே அடிபட்டு கிடக்குறாங்க. சீக்கிரமா ஓடி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க. ஓகேவா? வச்சிடுறேன். பொம்பளைங்க வேலை செய்யற இடம்னா அவளை இறக்காம போச்சு. ஓடி இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. நீங்க ஒருக்கி பஸ் போங்கடா. நம்ம கிட்டே வந்து வாலாட்டுவானுங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும் நினைச்சுங்களா? யார்கிட்ட இனியா, உனக்கு யார் ஃபோன் பண்ணா? அதுவா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பண்ணாங்க. சரிடா. இனியன் தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். எங்களை மீறி ஒரு பையன் வந்து ஃபேக்டரியில கை வைக்க முடியாது. நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிக்கா. நன்றில எதுக்கு தம்பி, இது நம்ம ஃபேக்டரி. நீங்க தைரியமா போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்பலாம். ரொம்ப நன்றிக்கா, வரேன்க்கா. சார் வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், அந்த லாக்கப்பில் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு தேவை இதில் ஒரு கையெழுத்து. அவங்க தான் தப்பே பண்ணலையே சார், அப்புறம் எப்படி சார் கையெழுத்து போடுவாங்க? அது எனக்கு தெரியாதா? சொல்கிறத மட்டும் செய்யுங்க. உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். அப்போ சரிங்க சார், கையை காலை உடைச்சாச்சும் அவகிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறேன் சார். பார்த்து அடிங்க. ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் பிரச்சனையாயிடும். எல்லாம் உள்காயமாக இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஓகே சார். போங்க. வெளியே வாடி. வா. இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. நான் எதுக்கு இதுல சைன் பண்ணணும்? அந்த காய்கறியில விஷம் கலந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும்.
நீ தான் இத பண்ண நிரூபிக்க எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா குற்றத்தை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு. முடியாது. முடியாதா? ஒழுங்கா வாயால சொல்லும் போதே கையெழுத்து போடு, இல்லன்னா கைதான் பேசும். என்ன மேடம் மிரட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏய், என்னடி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? நீங்க அடிச்சா போட்டுடுவேனா? நீங்க என்ன பண்ணாலும் நான் போட மாட்டேன். மரியாதையா சொன்ன போட மாட்டியா? மரியாதையா சொன்ன கேட்க மாட்டியா? மரியாதையா சொன்ன கேட்க மாட்டியா? மரியாதையா சொன்ன கேட்க மாட்டியா? மரியாதை சொன்ன கேட்க மாட்டியா? ஏய், கையெழுத்து போடுறி. நான் போட மாட்டேன். ஏய், போடுறி. சொன்ன போட மாட்டியா? போட மாட்டேன். சொல்றேன்ல. நான் போட மாட்டேன். கையெழுத்து போடுறி சொல்றேன்ல. போடுறி கையெழுத்து. இதெல்லாம் ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேன். நீ என்ன பண்ற? போடுறி. கையெழுத்து போடு. சொன்னா கேட்க மாட்டேன். ஹலோ தம்பி, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உன் பொண்டாட்டி ராசாத்திய குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. ராசாத்தி வழி தாங்காம கையெழுத்து போட்டானா அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து ராசாத்தி வெளியவே வர முடியாது. ராசாத்தி நல்ல பொண்ணுப்பா, அவ அடி வாங்குறத என்னால பார்க்க முடியல. அதான் மனசு கேட்காம உனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றிண்ணா, நான் உடனே அங்க வரேன். சரிப்பா. சொன்னா கேளா? அடிக்காதீங்க. போடு. நான் போட மாட்டேன். மாட்டியா? கையெழுத்து போடுறியா? கையெழுத்து போடுறியா? சொல்றீ. கையெழுத்து போடுறியா? நான் போட மாட்டேன். போடுறேன். கையெழுத்து போடு. அடி வாங்கியே செத்து போயிடாத. ஒழுங்கா கையெழுத்து போடு. என்ன திமிரு? அடி தாங்கறதுக்குனே உடம்ப வளர்த்து வச்சிருக்க போல. ஆமாண்டி, அடிச்சு அடிச்சு என் கையே வலிக்குது. இவ அத்தனை அடி வாங்கிட்டு கையெழுத்து போடாம நிக்கிறா பாரு. உன் கைய கால உடைச்சாதான் உனக்கு புத்தி வரும். அப்படியே வேண்டாம். கையெழுத்து போடுறீ. போடுறீ சொல்றீங்க. கையெழுத்து போடுறியா? கையெழுத்து போடுறியா? சொல்றீ. கையெழுத்து போடுன்னு சொல்லுடி. சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. போடுறியா? போடுறியா? போதும், நிறுத்துமா. போடுறியா சொல்லு. நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. அதான் போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, போட்டுருவாங்க. கையெழுத்து போடுமா. இந்தா போடுமா. போடு. கையெழுத்து போடு. போ. போடுமா. என்ன திமிருடி உனக்கு? எங்களே ஏமாத்துறியா? சார், இவளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பத்தாது. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணுமேமா. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியா சைன் வாங்கிடலாம் சார். அதுக்குள்ள இவளை நான் கால் பண்ணிடுறேன் சார். பேப்பரை கிழிக்கிறேன். என்ன பண்ண பாருடி. நிறுத்துக்க. இப்ப எதுக்கு இவ்வளவு அடிச்சீங்க? யார் தப்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மாமா வேண்டாம் மாமா. ஏய், நீ சும்மாரு. உன் மேல அவங்க கை வச்சிருக்காங்க, அது எப்படி வைக்கலாம் அவங்க? மாமா இது பாருங்க, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். எனக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்க பொறுமையா இருங்க. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? நீயே சொல்லு. மாமா
கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. கண்டிப்பா நான் வெளியில வந்துருவேன். நாம தப்பு பண்ணல மாமா. கண்டிப்பா கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். இன்ஸ்பெக்டர், என்ன இது? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? லாக்அப்ல இருக்கிற பொண்ணை எப்படி கை வைப்பீங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தா? உங்க மேல கேஸ் போட்டு வேலையை விட்டு தூக்கட்டுமா? சார், ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் சார். இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனம் தான் இன்வெஸ்டிகேஷனா? உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா? கேஸ் கோர்ட்டுக்கு போயாச்சுல, அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து தான் பண்ணணும். சும்மா ஒரு 4 தட்டு தட்டினாங்க சார். சும்மா நடிக்காதீங்க. ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்கீங்க. சாரி, விடுங்க சார். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் வார்னிங். இதுக்கு மேல என் கிளையண்ட் மேல கை வச்சீங்க, மொத்த ஸ்டேஷனையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். சாரி, இனிமே அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டோம். கான்ஸ்டபிள், இவங்களை லாக்அப்ல வைங்க. ஓகே சார், வாமா. நீங்க போங்க மாமா. நாளைக்கு நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். இனியன், வாங்க. இனியன், போலீஸ் பண்றத பார்த்தா ராசாத்திய மாட்டி விடணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ராசாத்திய அடிச்சு காரியம் சாதிக்க பாக்குறாங்க. சார், இப்போ என்ன சார் பண்றது? நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த பிளானுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. சார், எப்பவுமே எங்க அண்ணி தான் எங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க. ஆனா அவங்க கூட அன்னைக்கு ஃபேக்டரிக்கு வரல. வெளியாளுங்க வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை சார். அப்ப அன்னைக்கு யாரோ ஃபேக்டரியில உள்ளவங்க தான் பண்ணிருக்கணும். சார், ஃபேக்டரிக்குள்ள வேலை பார்க்குற பொம்பளைங்க மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். வேற யார் பண்ணிருப்பான்னு ஒண்ணுமே புரியல சார். இனியன், எப்படியாவது நம்ம அந்த ஆளை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம ராசாத்திய குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க முடியும். சார், ஒருவேளை இன்னைக்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னா ராசாத்தியை காப்பாற்றவே முடியாதா? அப்படி இல்லை இனியன், நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா எவிடன்ஸ் ரெடி பண்றேன்னு சொல்லி 5 நாளோ 10 நாளோ அவகாசம் கேட்கலாம். சார், அப்புறம் என்ன சார்? அதுக்குள்ள யார் தப்பானாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் சார். அதுதான் சரி. ஆனா அந்த 10 நாளும் ராசாத்திய ரிமாண்ட்ல வைப்பாங்க, இல்ல ஜெயிலுக்கு கூட்டி போவாங்க. யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. நீங்க எல்லாரும் இருக்கும்போதே ராசாத்திய எப்படி அடிச்சாங்க பாத்தீங்களா? அடுத்து கேட்கவே வேண்டாம். ராசாத்திய என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அடிச்சு ராசாத்திய நீதான் பண்ணேன்னு ஒத்துக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கிட்டு செய்யற வேலை. என்ன சார் இது? காசுக்காக இதெல்லாம் கூட பண்ணுவாங்களா? பணம்னா பணமே வாய புழக்கும். இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு? அப்புறம் இனியன், ராசாத்தி ஜெயிலுக்கு போயிட்டா ஊருக்குள்ள உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது போயிடுமென்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால யார் தப்பு பண்ணா ராசாத்தி மேல எப்படி பழி விழுந்துச்சு அதை இன்னைக்கே கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் ராசாத்தியை வெளியில கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்ல, ஃபேக்டரியை காப்பாத்தியே ஆகணும். உங்களுக்குன்னு நல்ல பேர் இருக்கு, கெட்டு போகாம பாத்துக்குங்க. சரிங்க சார், நான் வரேன் இனியன். இப்ப என்ன பண்ண போறேன்? ராசாத்தி எப்படி காப்பாத்துறத ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்க. கடவுளே, ராசாத்தியை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி காமி. உங்க எல்லாருக்கும் தெரியும், ராசாத்தி மேடத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க காய்கறியில விஷத்தை கலந்துட்டாங்கன்னு பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப கூட இனியன் தம்பி நம்மள நம்பிதான் இந்த வீட்டையே ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு.
இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாதான் ராசாத்தி மேடத்தை வெளியே கொண்டு வர முடியும். இல்லனா ஜெயிலே வச்சிருவாங்களாம். இனியன் தம்பி சொல்றாரு. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து தான் போலீஸ்க்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நம்மள யாரோ ஒருத்தர் தானே இதை பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் சரிதான். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கான வழிதான் என்ன? அத முதல்ல சொல்லுங்க. அதை விட்டுட்டு கண்டுபிடிக்கணும்னா எப்படி? இங்க இவ்ளோ பேர் வேலை செய்றோம். அதுல யார் பண்ணிருப்பான்னு யார் மேல சந்தேகப்பட முடியும்? அவங்க தான் நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. நம்மள யாரும் அவங்களுக்கு அப்படி துரோகம் பண்ண மாட்டாங்க. இத கண்டிப்பா வெளிய இருந்து தான் யாரோ ஒருத்தர் பண்ணிருப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அமுதா. ஆனா இங்க யாரையும் சந்தேகப்பட முடியாது. ஆனா வெளிய இருந்து யாரும் வந்து பண்ணல. உள்ள இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணிருக்காங்க. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? உள்ள இருக்கவங்க யாரோ தான் அப்படி பண்ணிருக்காங்கன்னு. காலையில இருந்து ஃபேக்டரிக்குள்ள யாரும் வரவும் இல்ல, போகவும் இல்ல. உள்ள இருந்தது நாம மட்டும்தான். அப்ப நம்மள யாரோ ஒருத்தர் தானே செஞ்சிருக்க முடியும். ஆமா, கண்டிப்பா நம்மள யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்க முடியும். அதனால எல்லாரும் அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் பண்ணணும். அதுவும் சும்மா இல்ல, பால்ல. பால்ல பொய் சத்தியம் பண்ணா என்ன ஆகும் தெரியும்ல? போச்சு. இப்ப பொய் சத்தியம் பண்ணா என் குடும்பமே ஆபத்துல மாட்டிக்கும். இப்ப என்ன பண்றது? எல்லாரும் வாங்க. வாங்க. என்ன முத உட்கார்ந்துட்டு இருக்க? வா போலாம். வரேன். என் 2 குழந்தைங்க மேல சத்தியமா நான் இந்த தப்ப பண்ணல. மா, ஒவ்வொருத்தரா வந்து சத்தியம் பண்ணுங்கம்மா. என் பொண்ணு மேல சத்தியமா நான் இந்த தப்ப பண்ணல. பிள்ளைங்க மேல சத்தியமா நான் இந்த தப்பு பண்ணல. சத்தியமா இந்த தப்ப நான் பண்ணல. போ அமுதா. நீ போக்கா. போக்கா, வரேன். பசங்க மேல சத்தியமா நான் அந்த தப்பு பண்ணல. நீங்களும் போங்க. என் பொண்ணுங்க மேல சத்தியமா நான் இந்த தப்ப பண்ணல. என் பசங்க மேல சத்தியமா நான் அந்த தப்ப பண்ணல. அமுதா, நீங்க வாங்க. இதோ வரேன்க்கா. அமுதா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சத்தியம் பண்ணு. என்ன அமுதா? ஒண்ணு இல்ல. இதோ பண்றேன். சத்தியம் பண்ணு. பையன் மேல சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்ன அமுதா இவ்ளோ தயங்குறா? கையெல்லாம் நடுங்குது. ஒருவேளை இவ தப்பு பண்ணிருப்பாளோ?
சந்தேகமா இருக்கே. நிறுத்துடா. என்ன அமுதா, பையனுக்கு புது பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க போல. நான் எங்கக்கா வாங்கி கொடுத்தேன்? எல்லாம் உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு இல்லடா? ஆமா. அவர் தான் வேலைக்கே போறது இல்ல, குடிச்சிட்டு சும்மா தான் இருக்காருன்னு சொன்னியே. அதெல்லாம் அப்போக்கா. இப்பெல்லாம் அவர் ரொம்ப மாறிட்டாரு. குடிக்கிறதும் இல்ல, ஒழுங்கா வேலைக்கும் போறாரு. இந்த பைக்கு கூட அவர் தான்க்கா டியூல வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? நல்லா இருக்கு, பைக் நல்லா இருக்கு. அப்ப நான் வரட்டுமாக்கா? சரி. போடா. என்னடி அவளே அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டுல கடன்காரன் வந்து மிரட்டிட்டு இருந்தான். வாங்கின கடனை விட அதிக விலைக்கு பைக் வாங்கியிருக்கா. அதான் சந்தேகமா இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா சரோஜா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கும் சந்தேகமா தாண்டி இருக்கு. சத்தியம் பண்ண வரும்போது கை கால்லாம் தடுமாறினா, ஒரே நடுக்கமா வேற இருந்தா. இவதான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும். இருக்கலாம், என்னன்னு கண்டுபிடிப்போம். சரி வாங்க போவோம்.